வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். ஓராண்டு முடிவடைந்து இன்று 2ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம். அதேபோல் தலைவர் விஜய் அவர்கள் நம் கொள்கை தலைவர்கள் 5 இன்று மாலை அணிவித்து காலையிலே மரியாதை செலுத்தினார். மிக அழகாக இருந்தது. ஒருவருக்காக அவரே, அதாவது மாலை கொண்டு வாங்க அப்படின்னு மாலை 5 இருந்துச்சு, யாரையும் விடல, அவரே மாலை எடுத்து அழகாக போட்டு பூ வச்சுட்டு திரும்ப தலைவர் கலைஞர் இந்த காமராஜருக்கு ஒன்று, அது பெரியாருக்கு, அடுத்து டாக்டர் அம்பேத்கருக்கு அஞ்சலி வரிசையாக பண்ணார். கொள்கை தலைவர்கள் யார்? அம்மையார் வீரமங்கை வேலு நாச்சியார், பெருந்தலைவர் காமராஜர், பெரியார், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலி அம்மா அவர்கள். அஞ்சலி அம்மா 1946 சென்னையில் எம்எல்ஏ வந்தாங்க. அதாவது ஓமந்தூரார் இருக்கார்ல, ஓமந்தூரார் சேர்த்து 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்த மாதிரி, அதாவது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு 3க்கு சேர்த்து ஒரே முதலமைச்சர்னு வச்சுருந்தாங்க வெள்ளக்காரன் காலத்தில். அப்போ 46 ஓமந்தூரார் தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த அதில் அம்மையா அவர்கள் சென்னையில் ஒரு ஜெயிச்சு அஞ்சலி அம்மா அவர்கள் எம்எல்ஏவா 1947, அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னால். எல்லாருமே வெற்றி தலைவர்கள் தான். டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன இன்னைக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து நல்ல முறையில் போயிட்டு இருக்குன்னா அது காரணம் என்ன? அவர் வகுத்த சட்டங்கள் தான். பெரியார் பகுத்தறிவாளர். அவனை பெருசாக சாதனைலாம் ஒன்றும் பண்ணல. பெரியார் வளர்ந்துட்டார். அதனால் பெரியார் எல்லா பெரியவங்களாம் வளர்ந்தாங்க. அவர் கும்பலாக வளர்ந்தார். சுதந்திர போராட்டத்தில் நம்ம கலந்துக்க மாட்டார். வெள்ளைக்காரன் கூட இருந்தவர். அவற்றை ஒரு சில முக்கிய புள்ளிகள், அதாவது ஒரு மனிதன் இருக்கானா அவன்கிட்ட நல்ல என்ன இருக்கோ அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். பெரியார்லாம் பெரியார் கொள்கையெல்லாம் ஃபுல்லாக இருக்க போகிறதில்லை. பெரியாரை வடிகட்டி அதில் என்ன தேவை, அவருக்கு ஒரு மனிதன் இருக்கான்னா அவன்கிட்ட நல்ல குணம் இருக்கும், நல்ல சக்தியை எடுத்துக்கணும். நாம் எப்படி இருக்கணும்? அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். நம்ம தமிழக தலைவர் அன்னப்பறவை மாதிரி, யார்கிட்ட என்ன தேவை அதை கரெக்டாக எடுத்துக்கணும். பெருந்தலைவர் காமராஜருடைய பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் செயல் திட்டங்களை எப்படி கொண்டு வந்தார், அவர் வார்த்தைக்கு அவர் சொன்ன உடனே யாராக இருந்தாலும் கேட்டுக்கிட்டாங்க. டெல்லி பாராளுமன்றமே இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா இவர் சொன்னார்னா அதை முடிவு. வாஜ்பாய் இருக்கார், மொராஜி தேசாய் இருக்கார் அப்படின்னா காமராஜர் சொன்னார்னா அதே முடிவு. காமராஜர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதே முடிவுன்னு ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறது. வேலு நாச்சியார் அம்மா வீரமங்கை, அவங்க சிவகங்கை மகாராணி அம்மா. அவங்ககிட்ட வீரம், பெண்களுடைய துணிச்சலாக வீரமானு சோதப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரனை வீழ்ச்சி அடிச்சவங்க. அவங்க தலைவர்கள் அவங்ககிட்ட இருக்க அந்த நல்ல கொள்கைகள் என்னென்ன இருக்குது அந்த அம்சங்களை எடுத்து அதை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி தமிழக வெற்றி கழகங்களை ஆரம்பித்து அதன் மூலமாக வழிநடத்தி செல்கிறார். அது மாதிரி மாவட்ட செயலாளருக்கு அனைவருக்குமே அவர் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. இன்று கடிதம் அனுப்பியிருக்காரு. எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்பி அதில் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி களப்பணியில் ஈடுபடுங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. களப்பணியில் இறங்கி ஈடுபடுங்க. மக்கள் பணிக்கு காலம் தாழ்த்தாமல் உடனே இறங்கி துணிச்சலாக வேலை செய்யணும். மக்கள் பணியா இந்த மாதிரி இதில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உடனே போய் வேலை செய்யுங்க. எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், உடனே போய் இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்ட்டு இருக்கார். இன்று 2
துவக்கத்தில் இருக்கிறோம். 2ஆம் ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு வரும்பொழுது ஆட்சி நம்ம கையில் வரப்போகுது. தேர்தல் தீவிரமாக இருக்கும் போதே 3ஆம் ஆண்டு சந்திப்போம். அதே மாதிரி மே மாதத்துக்குள்ளே எப்படி ரிசல்ட் வந்துடும். அமைச்சராகிறது உறுதி, முதலமைச்சர் அவர்கள் ஆவது உறுதி. அதற்கு இன்னும் ஓராண்டு 1.5 ஆண்டு காலம் தீவிரமாக வேலை செய்யணும். அதைத்தான் சொல்லியிருக்காரு. களத்தில் இறங்கி யாருக்கா ஒன்றா களத்தில் இறங்கி நேராக போய் அவங்கள சந்தித்து அவங்க பிரச்சனையான்னு கேட்டு அதுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்காரு. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கங்க. வணக்கம்.